ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் உடனே பார்த்துடலாம். இப்போ வந்து காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. மதியானம் லஞ்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. என்ன சமைக்க போகிறேன்னா சாதம், வத்தல் குழம்பு, ரசம், வாழைத்தண்டு பொரியல். வத்தல் குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சந்தோஷ் குட்டி சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னோட வந்து ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. என்னென்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 kids இருக்காங்க. பெரிய பையன் வந்து 3rd standard படிக்கிறான். குட்டி பையன் வந்து 9 month ஆகுது. எனக்கு வந்து டைம் பார்த்திங்கன்னா எப்போ டைம் கிடைக்கும்னா நைட்டு வந்து ஒரு 10 to 11 வரையும் படிப்பேன். காலையில் வந்து ஒரு 5 to 7 வரையும் படிப்பேன். இந்த 3 hours தான் வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். மீதி நேரம்லாம் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுலேயே வந்து நேரம் ஓடிடுது. அப்புறம் வந்து வேலை இருக்கும், அப்புறம் சமைக்கிற வேலை, அந்த வேலை, நிறைய வேலைலாம் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் வந்து தமிழ் வந்து படிச்சுட்ருக்கேன். தமிழில் வந்து 6th to 12th வரையும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸ் வந்து தினமும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது ஜிகே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஜிகேவும் ஒரு 1 hour தினமும் படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, நம்ம எப்படி படித்து முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு அவசரம்னு படிப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் போய் யோசித்து பார்ப்பீங்க, நம்ம அப்பயே படிச்சிருந்தா கொஞ்சம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதனால தான் வந்து இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படியாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேவா? ஆல் த பெஸ்ட். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக, ஓகேவா? முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி.